விஜய் டிவியில் நீயா நானாவுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, பெரிய ஓப்பனிங் இருக்குது, கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அந்த நிகழ்ச்சி. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த டிபேட்டே உள்ளே போகக்கூடாது. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த செய்தியே போய் சேர்ந்துடக்கூடாது. மும்மொழி கொள்கைக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குங்கிற ஒரு செய்தியே அவங்கள்ட்ட கன்வே ஆகிடக்கூடாது. அவங்கள்ட்ட கன்வே ஆகி அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பெண்கள் இந்த விஷயத்தை பேச ஆரம்பித்தாங்க, பெண்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னா இது ஒரு காட்டுத்தீ மாதிரி போயிடும் உள்ள. அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி ஒரு நிகழ்ச்சியே பண்ணதே வரக்கூடாது அப்படின்றது தான் இதை வந்து இப்போ ஃபோர்ஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போ பரபரப்பாக 2 நாளாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இப்போ வடநாட்டு சேர்க்கனே சொன்னால் வடநாட்டு ஊடகங்களை கையில் எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் அந்த வேலையை செய்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ ஆல்ரெடி இதை ஜியோ வாங்கிட்டாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு நியூஸ் சேனலையும் வடநாட்டு ஒரு ஊடகம் வந்து வாங்கிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில். அப்போ தமிழ்நாட்டையும் அவங்க வந்து ஊடக ரீதியாக முடக்க பார்க்குறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது.